இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய அன்றாட உணவு நிகழ்ச்சியில் யோவான் எழுதிய தூய நற்செய்தி வழியாக உலகம், மனிதன், இறைவன் தந்த கொடை என்பதை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வழியாக இந்த உலகத்திற்கும் கடவுளுக்கும், இந்த உலகத்திற்கும் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் மற்றும் விண்ணகம் இவற்றுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பையும் வித்தியாசத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறுகின்றார். பாருங்கள், இந்த உலகம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனித உயிர்கள் எல்லாமே கடவுள் தந்த அற்புதமான கொடை என்பதைத்தான் இது நமக்கு கற்றுத்தருகின்றது. நாம் பார்க்கின்றோமே, யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனம் 16, மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். எனவே இந்த உலகை கடவுள் படைத்து அந்த உலகை கடவுள் அதிகமாக நேசித்தார், அதிகமாக அன்பு செய்கின்றார். எனவேதான் அந்த உலகை சரி செய்வதற்காக தம் சொந்த மகனையே அங்கே கையளிக்கின்றார். எனவே அந்த அளவுக்கு கடவுள் தாம் படைத்த உலகத்தின் மீது அன்பு கொள்ளுகின்றார் என்பதை இது நமக்கு உணர்த்துகின்றது. ஆனால் இந்த உலகத்தின் நிலையை பாருங்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதருடைய நிலையை பாருங்கள். படைத்த பரம்பொருளை படைத்த இறைவன் நம்மை தேடி வருகின்றார், ஆனால் அவரை கண்டுகொள்ளாத நிலை. இந்த உலகத்தில் பல நேரங்களில் யதார்த்தமான நிலையை பாருங்கள். ஒரு மனிதன் பிற ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுத்திருப்பான், ஆனால் வாழ்வு கொடுத்த மனிதனை, அந்த வாழ்வை பெற்ற மனிதன் இருக்கின்றானே, அவன் கண்டுகொள்ளாத நிலையில் இருப்பான். அந்த உதவியை அவன் உடனடியாக மறந்து போயிருப்பான். இதுதான் யதார்த்தமான நிலையாக இருக்கின்றது. அதே போலத்தான் கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார், இந்த உலகை படைத்திருக்கின்றார். அவர் நம்மை தேடி வருகின்றார், ஆனால் நாம் அவரை கண்டுகொள்ளவில்லை, நாம் அவரை பார்க்க விரும்பவில்லை, நாம் அவரோடு பேச விரும்பவில்லை, நாம் அவரோடு ஒன்றிக்க விரும்பவில்லை என்பதைத்தான் இந்த உலகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. எனவே எது தடுக்கின்றது? நம்மை காண வரக்கூடிய, நம்மோடு உறவாட வரக்கூடிய, படைத்த உலகை பாதுகாக்க வரக்கூடிய இயேசுவை நாம் பார்ப்பதிலிருந்து எது நம்மை தடுக்கின்றது? நம்முடைய பாவங்கள், நாம் செய்யக்கூடிய பாவம். எனவே நாம் செய்யக்கூடிய பாவம் நம்மை தேடி வரக்கூடிய இயேசுவை கண்டுகொள்ளாமல் இருக்க அது வழிவகுக்கின்றது. எனவே நாம் பாவம் செய்வதால் மட்டும்தான் நாம் நம்மை தேடி வரக்கூடிய இறைவனை காண முடிவதில்லை என்பதை இது நமக்கு உணர்த்துகின்றது. ஆனால் கடவுளை பாருங்கள், இயேசுவை பாருங்கள். அவர் மீண்டுமாக நம்மோடு ஒன்றிணையவும் நம்மை குணப்படுத்தவும் இந்த உலகை சரி செய்யவும் விரும்புகின்றார். ஒரு மருத்துவரை பாருங்கள். அந்த மருத்துவர் ஒரு நோயாளியிடம் சொல்லுகின்றார், இந்த மருந்தைத்தான் எடுக்க வேண்டும், இந்த உணவைத்தான் நீங்கள் உண்ண வேண்டும், இந்த மருத்துவத்தை நீங்கள் பாருங்கள், இந்த வைத்தியத்தை நீங்கள் பாருங்கள், நீங்கள் நலமோடு வாழ்வீர்கள், எப்பொழுதும் நலமாக இருப்பீர்கள், சுகமாயிருப்பீர்கள் என்று. ஆனால் சில நேரங்களில் சில நோயாளிகள் என்ன செய்கின்றார்கள்? அந்த மருந்தையும் எடுப்பது அல்ல, அவர்கள் சொல்லக்கூடிய உணவையும் எடுப்பது அல்ல, அவர்கள் சொல்லக்கூடிய வைத்தியத்தையும் கண்ணோக்குவதல்ல. இதன் வழியாக சில நேரங்களில் உயிரை இழக்கக்கூடிய நிலை அங்கே ஏற்படலாம். அதே போல இயேசுவும் ஒரு மருத்துவராக நம்மை தேடி வருகின்றார், நம்மை குணப்படுத்த, நம்மை சரி செய்ய, இந்த உலகை சரி செய்ய, இந்த உலகை குணப்படுத்த அவர் வருகின்றார். ஆனால் நாம் அவருக்கு செவி கொடுக்கவில்லை, நாம் அவரை கண்ணோக்கி பார்க்கவில்லை, அவருக்கு நாம் ஏற்ற மரியாதையை கொடுக்கவில்லை, அவர் சொல்வதை நாம் செய்யவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? நாம் நிலை வாழ்வை, ஆண்டவர் தரக்கூடிய அந்த மாண்பினை இழக்கக்கூடியவர்களாக இருப்போம். இதன் வழியாக நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் தரக்கூடிய மருத்துவத்தை நாம் பெற்று அவர் தரக்கூடிய பாதையில் வாழ்ந்தோம் என்றால் நாம் வாழ்வு பெறலாம், இல்லை என்றால் நாம் அந்த வாழ்வை இழக்கலாம். எனவே இயேசு காட்டக்கூடிய பாதையில் நாம் நடந்து அவர் தரக்கூடிய வாழ்வை பெற முயற்சி எடுப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.